இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான 2வது T20 போட்டியில இங்கிலாந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வீழ்த்திட்டாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கையில இருந்த போட்டி. இந்தியா ஜெயிக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து ஒரே ஒரு ஓவர்னால வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்தியா 190 ரன்களை அடிச்சாங்க. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூரிய வன்சியை இன்னைக்கு இறக்கியிருந்தாங்க. சாம்சனை பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க. ஓப்பனிங் அபிஷேக் சர்மா, சூரியவன்சி. பவர் பிளே இந்தியாவுக்கு சூப்பராக இருந்துச்சு, அருமையான தொடக்கமாக இருந்துச்சு. அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்குறாப்புல, மறுபக்கம் சூரியவன்சிக்கு கம்மியான பால்கள் தான் கிடைச்சிச்சு. 2 மெகா சிக்ஸர்களை அடிச்சு 14 ரன்களில் சூரியவன்சி அவுட் ஆகி போறாப்புல. மறுபக்கம் அபிஷேக் சர்மா சரவடியா வெடிச்சுக்கிட்டு இருக்கா மனுஷன். 6 ஓவர்ல பவர் பிளேல 6 ஓவர்ல 65 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த பவர் பிளேயோடைய கடைசி பந்துல 5.6வது பந்துல அபிஷேக் சர்மா அவுட் ஆகி போறாப்புல. 6 ஓவருக்கு 65, இந்திய அணி 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. அதன் பிறகு இஷான் கிஷனும் ஸ்ரேயஸ் ஐயரும் கை கோர்த்து விளையாடுறாங்க. ஆனா பெருசா அடிக்காம நார்மலாவே ஆடுறாங்க. ஒரு கட்டத்தில் இதை உணர்ந்த ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடி ஆட்டத்துக்கு மாறுறாப்புல. 22 பந்துக்கு 37 ரன்கள் அடிச்ச நிலையில ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகுறாப்புல. ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆகும்போது 13 ஓவருக்கு 130 ரன்கள் இருந்தது. ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற ரன் ரேட்ல போயிட்டு இருந்துச்சு. இதே வேகத்துல போனா 210 220 ரன்கள் அடிக்கலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனா அதன் பிறகு ஆட்டம் தலைகீழா மாறுச்சு. இஷான் கிஷனும் சிவம் துபே 2 பேரும் ரொம்ப மந்தமான ஆட்டத்தை ஆடினாங்க. அந்த 13வது ஓவர்ல இருந்து 19வது ஓவர் வரைக்கும் 6 ஓவருக்கு வெறும் 36 ரன்கள் தாங்க வந்துச்சு. சிவம் துபே 5 ரன்கள் அவுட் ஆகி போறாப்புல. இஷான் கிஷன் 49 ரன்கள் அடிச்சாலும் பெருசா ஹிட் பண்ண முடியல. 41 பந்துக்கு 49 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகுறாப்புல. 19 ஓவருக்கு 166 ரன்கள் தான் இருக்குது. கரெக்டா சொல்லணும்னா 18.5 ஓவருக்கு 166 ரன்கள் தான் இருக்குது. 19வது ஓவர் லாஸ்ட் பந்துல ஹர்ஷித் ராணா ஒரு 6 அடிக்காப்புல. 20வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பந்தும் 2வது பந்தும் 6 அடிக்கிறாப்புல திலக் வர்மா. அதுக்கு அடுத்த பால் ஒரு 4 அடிக்கிறாப்புல. 4 பாலுக்கு 22 ரன்கள் வந்தது. அதனாலதான் இந்தியா 190 அப்படிங்கிற ஓரளவு கௌரவமான ஸ்கோருக்கு போக முடிஞ்சது. 191 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இங்கிலாந்து இறங்குறாங்க. இங்கிலாந்துக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. மொதல் ஓவர்லயே ஹர்ஷ்தீப் சிங் டபுள் செக் வைக்கிறாங்க மனுஷன். சம்மதியா போட்டு ஃபர்ஸ்ட் பால்ல பில் சால்ட்டையும் 5வது பந்துல பட்லரையும் கலட்டி விடுறாங்க. ஒரே ஓவர்ல 1 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிடுச்சு இங்கிலாந்துக்கு. சரி, ஆரம்பத்திலே சறுக்கிட்டாங்க, இனி மீள்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்ச நிலையில கேப்டன் ஹாரி ப்ரூக் இறங்குறாங்க. ஹாரி ப்ரூக் அப்படியே சூழ்நிலையை மாற்றுறாங்க. முதல் ஓவர் போட்டு 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்த ஹர்ஷ்தீப் சிங் 2வது ஓவர் போட வர்றாப்புல. அந்த 2வது ஓவர்ல 27 ரன்கள் அடிக்கிறாங்க மனுஷன். 3 6 உட்பட 27 ரன்களை அந்த ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல அடிச்சு நொறுக்குறான் ஹாரி ப்ரூக். ரன்னு கிடுக்கிடுன்னு ஏறுது. அதன் பிறகு வந்த அக்சர் பட்டேல் ஹாரி ப்ரூக்கு ஒரு சூப்பர் டெலிவரியை போட்டு ஹாரி ப்ரூக்கை தூக்கி விடுறாப்புல. சரி, ஹாரி ப்ரூக் அவுட் ஆயிட்டாப்புல, அவ்வளவுதான் இங்கிலாந்து அப்படின்னு நினைச்சா அதன் பிறகு இறங்கின பேண்டன் பேத்தல் 2 பேரும் செம்மையா பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போறாங்க. 65 ரன் பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது அந்த ஜோடிய மறுபடியும் நம்ம ஹர்ஷ்தீப் சிங் பிரிச்சு விடுறாங்க மனுஷன். அந்த ஜோடி பிரிஞ்ச உடனே அப்படி இந்தியா பக்கம் கேம் மாறுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசி 4 ஓவருக்கு இங்கிலாந்துக்கு 50 ரன்கள் தேவைப்படுது. 5 விக்கெட்டுகளை இழந்திருக்காங்க. 4 ஓவருக்கு 50 ரன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அடிக்கிறது. ஏன்னா ஓவருக்கு 12 ரன்களுக்கு மேல அடிக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இன்னும் 1 விக்கெட் விழுந்துட்டாலே ரொம்பவே கஷ்டம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னரை எடுத்து வச்சிருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இங்கிலாந்து மாதிரியான பிச்சஸ்ல 3 ஸ்பின்னர் எதுக்கு? அவசியமே இல்லை. ஆனா அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பேரையும் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த 17வது ஓவரை ரவி பிஸ்னாய் போட வர்றாப்புல. ஆட்டத்தை மாத்தின ஒரு ஓவர் நான் சொன்னேன் இல்லையா, அது இங்க தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் பால ரவி பிஸ்னாய் போடுறாப்புல. அந்த ஃபர்ஸ்ட் பாலே நோபாலா போடுறாப்புல. நோபால்ங்கிறது கிரீஸை தாண்டி போடல, சைடு கூட மிதிச்சு போடுறாப்புல. சைடு கூட டச் பண்ணாலே அது நோபால். ஸ்பின் பால்ல எவனாவது நோபால் போடுவானா?
ஃபாஸ்ட் பவுலிங்ல கூட ஓரளவு நம்ம ஏத்துக்கலாம். இந்த ஸ்பின் பால்ல போய் அது முக்கியமான கட்டத்தில் போய் ஃபர்ஸ்ட் பாலர் நோ பால் போடுற மனுஷன் அதில் ஒரு சிங்கிள் எடுக்காங்க, நோ பால்ல ஒரு ரன், ஃப்ரீ ஹிட்டை செம்மையா யூஸ் பண்ணி பேத்தல் 6 அடிச்சு போடுறான். அப்போ ஒரு பால்ல ஒரு நோ பால் பிளஸ் சிங்கிள் பிளஸ் 6 ஒரே பால்ல 8 ரன். சரி, அடுத்த பாலை போடுறான். அடுத்த பால்ல ஒரு சிங்கிள் அடிக்கிறாங்க, அந்த பாலும் நோ பால். மனுஷனாயா நீனா? எப்படி சிச்சுவேஷன் இருக்குது? அந்த நோ பால்லையும் ஃப்ரீ ஹிட்ல ஒரு 6 அடிச்சு போடுறான். 2 பால்லையே கிட்டத்தட்ட 12, 14, 15 ரன்கள் போயிருங்க 2 பால்ல. அந்த ஓவர்ல 29 ரன்கள் அடிக்கிறான். 3 6 4 2 நோ பால் எக்கச்சக்கமா போய் அந்த ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. 4 ஓவருக்கு 50 ரன் அடிக்க வேண்டி இருந்தது, அந்த ஒரே ஓவர்ல 30 ரன் போயிருது. அப்போ கடைசி 3 ஓவருக்கு 18 பந்துக்கு 20 ரன்கள் தான் அடிக்கணும். ரொம்ப ஈஸியாயிருது. அதன் பிறகு சாம் கரன் விக்கெட் கூட விழுகுது. ஆனாலும் பாலுக்கு பால் ரன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஈஸியா இங்கிலாந்து அடிச்சு போடுறாங்க. 19 ஓவர்லேயே அடிச்சு முடிச்சு 5 விக்கெட் வித்தியாசத்துல கிளீன் வெற்றியை பெறுறாங்க. இந்த சீரீஸ்ல ஏற்கனவே முதல் போட்டியில ரிசல்ட் கிடைக்கல, 2வது போட்டியில ஜெயிச்சு 1-0 அப்படின்னு முன்னிலையில இருக்கிறாங்க. அடுத்த போட்டி 7ஆம் தேதி நடைபெறுது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.